السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சர்தாரி ஆலம் ஷஃபீஉல் முஸ்லிமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாத பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் இன்னென்றும் நீங்காமல் உண்டாகட்டுமாக. கிருபையாளன் அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவினுடைய நன்னாளில் என்ன நன்மைகளை நாளை நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடைய பெற்ற நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்ல அருள்பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அருளால் பரக்கத்து நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவில் அமரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். இந்த ரமலான் மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவில் நம்முடைய உள்ளங்களில் என்ன என்ன தேவைகளை எல்லாம் நாடி நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த தேவைகளை எல்லாம் பரிபூர்ணமாக நிறைவேற்றப்பட்ட நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நிலப்பாடிப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வால் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நோன்பினுடைய அமல், அதனுடைய சிறப்பு ஏராளமான விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு அமலாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 183வது வசனம், 184வது வசனம் தொடர்ந்து நோன்பை பற்றியும் இஅ்திகாஃபை பற்றியும் ரமலான் மாதத்தினுடைய குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த நிகழ்வை பற்றி அந்த ஆயாத்துகளில் தொடர்ந்து அல்லாஹ் நமக்கு அதை வலியுறுத்தி பேசிக் கொண்டு வருகின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தார்கள் மீது நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதை போன்று உங்களின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் இறையச்சம் உடையவர்களாக, தக்வா உடையவர்களாக நீங்கள் ஆகுவதற்கு என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அல்லாஹ்வால் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நோன்பினுடைய அமலின் மூலம் ஒரே ஒரு அமல் தக்வா மேலோங்கியதாக வந்துவிடுமேயானால், இறையச்சமிக்க ஒரு அமலாக இந்த அமல் அமைந்து விடுமேயானால் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நிரம்ப நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். அதில் முதல் படியாக பாபுர் ரையான் என்று சொல்லக்கூடிய ஒரு வாசனை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றான்.
எட்டு சுவர்க்கங்கள் உண்டு, ஏராளமான வாசல்கள் உண்டு. அவைகளுடைய படித்தளங்களில் மாணிக்கங்களாலும் மரகதங்களாலும் யாக்கூத்துகளாலும் மருஜான்களாலும் அல்லாஹ் அந்த சுவர்க்கங்களை அலங்கரித்து வைத்திருக்கின்றான். அந்த சுவர்க்கத்தினுடைய வாசல்களில் ஒரு வாசல் பாபுர் ரையான் என்று சொல்லக்கூடிய ஒரு வாசலை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றான். இந்த வாசலில் சுவர்க்கவாசிகளை தவிர வேறு யாரும் நுழைய முடியாது. சுவர்க்கவாசிகளை தவிர வேறு யாரும் நுழைய முடியாது. சுவர்க்கவாசிகளுக்கு அந்த நோன்பாளிகளுக்கு பிரத்யேகமாக அந்த வாசலை எல்லாம் தயார் செய்து வைத்திருக்கின்றார். நோன்பாளிகள் இறையச்சம் உடையவர்களாக, தக்குவா உடையவர்களாக, வீண் பேச்சுக்கள் பேசாதவர்களாக, வீணான செயல்களில் ஈடுபடாதவர்களாக, தங்களுடைய நாவுகளால், சொற்களால், செயல்களால், கண்களால், பார்வைகளால், இன்னும் உறுப்புகளால் முழுமையாக அவர்கள் நோன்பினுடைய அமல்களை நிரப்பமாக அவர்கள் கடைபிடிக்கின்ற பொழுது அல்லாஹ் அதற்கு தருகின்ற ஒரு கூலி பாபுர் ரையான் என்று சொல்லக்கூடிய நோன்பாளிகள் நுழையக்கூடிய அந்த வாசலில் இந்த நோன்பாளிகளை அல்லாஹ் நுழைவிக்க செய்து மகிழ்ச்சி இருக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். இந்த நோன்பினுடைய வகைகளில் சிறந்த ஒரு அமல் அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்கு சொந்தமானது, அதற்கு நானே கூலியாக வருகின்றேன் அல்லாஹ் சொல்லுவாரேயானால், நோன்பு என்பது மற்ற அமல்களை போன்று கண்ணால் மற்றவர்கள் பார்த்து புரிந்து கொள்ளக்கூடியதல்ல. எல்லோரும் சாப்பிடுவார்கள், எல்லோரும் நோன்பு திறக்க உட்கார்ந்து இருப்பார்கள். இதில் யார் நோன்பாடி யார் நோன்பில்லாதவர்கள் என்பதை அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே அறிந்தவர். அதனால் தான் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தருகின்ற பொழுது விரிவுரையாளர்கள் சொல்லுவார்கள், அஸ்ஸௌமு லீ, நோன்பு எனக்கு சொந்தமானது என்று அல்லாஹ் நோன்பை தன் பக்கம் அல்லாஹ் சேர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? அந்த நோன்பை தனக்குரியதாக அல்லாஹ் சேர்த்து அதற்கு நானே கூலியாக வருகின்றேன் அல்லாஹ் சொல்வதனுடைய அவசியம் என்ன என்பதை சொல்லுகின்ற பொழுது, நோன்பு என்பது ரகசியமான ஒரு வணக்கம். நோன்பு என்பது ரகசியமான ஒரு வணக்கம். எல்லோரும் சேர்ந்து சகர் சாப்பிடுவார்கள், எல்லோரும் சேர்ந்து சகர் சாப்பிடுவார்கள். ஆனால் அவரவர்கள் தனிமையிலே பிரிந்து சென்றதற்கு பின்னால் அந்த நோன்பை சூரியன் மறைகின்ற வரை அந்த நோன்பை முழுமையாக நிறைவேற்றுபவர்கள் யார் என்பதை அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே தெரியும். ஆனால் நண்பர்களோடு நாம் சேர்ந்து வாழுகின்ற பொழுது அவர் நோன்பாளி இவர் நோன்பாளி என்று நாம் சொல்லிக் கொள்ளுகின்றோம். ஆனால் நோன்பு என்பது அது அல்லாஹ்விற்கு சொந்தமான ரகசியமான ஒரு அமலாக அது பார்க்கப்படுவதன் காரணத்தினால் இவர் சொன்னால் தான் மற்றவர்களுக்கு தெரியும். இன்னி சாயிமுன், நான் நோன்பாளி என்று இவர் சொன்னால் தான் மற்றவர்களுக்கு தெரியும். அப்படி ஒரு ரகசியமான ஒரு அமலாக அந்த அமல் அமைந்திருப்பதன் காரணத்தினால் நோன்பிற்குண்டான கூலியை அல்லாஹ் தன் பக்கமே அல்லாஹ் சேர்த்து வைத்துக் கொண்டார். அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸி பிஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான இந்த ஹதீஸை நமக்கு விளக்கி தருகின்றார்கள். நோன்பினுடைய வகைகள் இருக்கின்றது, அது 3 வகைகளாக நமக்கு எடுத்து சொல்லப்படுகின்றது. நோன்பு என்பது ஒரு அமல் தான், நோன்பு என்பது ஒரு அமல் தான். அந்த நோன்பினுடைய வகைகள் பல வகைகள் இருக்கின்றது, அதனுடைய படித்தரங்கள் இருக்கின்றது. ஃபர்தான நோன்பு, வாஜிபான நோன்பு, சுன்னத்தான நோன்பு, முஸ்தஹப்பான நோன்பு, இப்படி நஃபிலான நோன்பு என்று நோன்பினுடைய படித்தரங்கள் ஏராளம் இருக்கின்றது. ஆனால் நாம் நோக்கக்கூடிய இந்த நோன்பினுடைய வகைகள் இருக்கின்றது, அது 3 வகைகளாக விரிவுரையாளர்கள் நமக்கு பிரித்து சொல்லுவார்கள். முதலாவது சாதாரணமாக எல்லோரும் நோக்கக்கூடிய அந்த நோன்பு, எல்லோரும் நோக்கக்கூடிய அந்த நோன்பு. சாப்பிடுவார்கள், நியத்து செய்வார்கள், பகல் நேரங்களில் உண்ணாமல் தண்ணீர் குடிக்காமல் இருந்து விடுவார்கள். இது முதலாவது சாதாரணமான ஒரு நோன்பு. நோன்பு சாப்பிடுவார்கள், சகர் சாப்பிடுவார்கள், நியத்து செய்வார்கள், பகல் முழுவதும் உண்ணாமல் குடிக்காமல் எந்த விதமான தண்ணீரும் பருகாமல் இருந்து கொண்டிருப்பார்கள். இது சாதாரணமாக இருக்கக்கூடிய உடலுறவை மேற்கொள்ளாமல் இருக்கக்கூடிய சாதாரணமான ஒரு நோன்பு. இரண்டாவது நோன்பு என்னவென்று சொன்னால், இந்த முதல் உண்டான எல்லா விஷயங்களையும் செய்வார்கள். சகர் சாப்பிடுவார்கள், நியத்து செய்வார்கள், பகல் நேரங்களில் தண்ணீர் அருந்தாமல் சாப்பிடாமல் இருப்பார்கள், மனைவியோடு உடலுறவு கொள்ளாமல் இருந்து கொண்டிருப்பார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ் எதையெல்லாம் ஹராம் என்று விலக்கி சொன்னார், அல்லாஹ் எதையெல்லாம் ஹராம் என்று விலக்கி சொன்னானோ அந்த ஹராமான செயல்கள் பக்கம் தன்னை நெருங்காமல் சிந்தனையால் என்னால் பேச்சால் சகல காரியங்களை விட்டும் தங்களை முழுமையாக பாதுகாத்துக் கொண்டு வரக்கூடியவர்கள்
இது இரண்டாவது வகை. மூன்றாவது வகை இருக்கின்றது, அல்லாஹ்வை தவிர உள்ள துனியாவில் இருக்கக்கூடிய எல்லாவற்றை விட்டும் தன்னை முழுமையாக விலக்கிக் கொண்டு நோன்பு இருப்பது. அவர் பேச மாட்டார், அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருப்பார், குர்ஆனை ஓதிக் கொண்டிருப்பார், தொழுது கொண்டிருப்பார். துனியாவினுடைய ஆசாவாசங்கள் எதுவுமே அவரிடத்தில், துனியாவினுடைய பேச்சுக்கள் எதுவுமே வராது. அப்படிப்பட்ட நோன்பாளிகளும் இருக்கின்றார்கள். அது மூன்றாவது வகையாக சொல்லப்படுகின்றது. அந்த மூன்றாவது வகைதான் நபிமார்கள், வலிமார்கள், நம்முடைய பெரும் பெரும் அல்லாஹ்வினுடைய நாதாக்களாக இந்த உலகத்தில் நாம் சொல்லக்கூடிய அந்த மகான்கள் இருந்த அந்த நோன்பு என்று விரிவுரையாளர்கள் இந்த விஷயங்களை நமக்கு விளக்கி சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நாம் இருக்கக்கூடிய அந்த நோன்பு இந்த மூன்று வகைகளில் எந்த தரத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை ஒரு கணம் நமக்கு நாமே கிள்ளி பார்த்து நாம் சிந்தித்து பார்த்துள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் இந்த நோன்பினுடைய காலங்களில் சம்பாதிக்காத நன்மைகளை மற்ற மாதங்களில் நாம் சம்பாதித்து விட முடியாது. காரணம், ஏராளமான அமல்களை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். அதற்குண்டான ஏராளமான அமல்களுக்குண்டான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு வாக்களித்து இருக்கின்றான். அந்த நன்மைகளில் உயர்தரமான ஒரு அமலை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலாக இந்த நோன்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். இந்த நோன்பு நமக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருந்தது. இந்த நோன்பு நமக்கு மாத்திரமல்ல, நமக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருந்தது. இந்த உலகத்தில் முதல் மனிதராக, முதல் நபியாக அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் நோன்பை கொடுத்திருந்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் நோன்பை கொடுத்திருந்தான். மாதத்தில் 3 நாட்கள் நோன்பு இருக்க வேண்டும். மாதத்தில் 3 நாட்கள் நோன்பு இருக்க வேண்டும். பிறை 13, பிறை 14, பிறை 15, இதை அரபியிலே ஐயாமுல் பீர் என்று சொல்லுவார்கள். இந்த 3 மாதத்தில் 3 நாட்கள் நோன்பு இருப்பதை ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருந்தார். அதே போன்று ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஆஷுராவினுடைய நாளில், முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளில் நோன்பு இருப்பதை அல்லாஹ் அவர்களுக்கு கடமையாக்கி இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை நாம் அடிக்கடி கேட்டிருப்போம். முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பை குறித்து பேசுகின்ற பொழுதெல்லாம் நாம் கேட்டிருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை முன்னோக்கி வந்து கொண்டிருப்பார்கள். யகூதிகள் எல்லாம் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் நோன்பு இருப்பார்கள். நபி அவர்கள் விசாரிப்பார்கள், மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட அந்த நாளுக்கு நன்றி செலுத்துகின்ற வகையில் அவர்கள் நோன்பு இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நபி அவர்கள் சொல்லுவார்கள், அந்த மூஸாவை அவர்கள் கொண்டாடுவதை விட, அந்த மூஸாவினுடைய மகிழ்ச்சி அவர்கள் நினைத்து பார்ப்பதை விட நாம் அதற்கு தகுதியானவர்கள், ஹக்கானவர்கள், உரிமையானவர்கள். அதனால் வரக்கூடிய அந்த ஆண்டுகளில் யகூதிகளுக்கு மாற்றமாக நீங்கள் நோன்பு இருங்கள். அந்த 10வது நாளில் முன்னால் ஒரு நாள் அல்லது அதற்கு பின்னால் ஒரு நாள், 9, 10 அல்லது 10, 11 நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்று அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பை குறித்து பேசுகின்ற பொழுது அதிகமாக நாம் கேட்டிருப்போம். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நம்முடைய நபிக்கும் இந்த உம்மத்திற்கும் இந்த நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி தந்திருக்கின்றான். ஆனால் முன்னுண்டான நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அந்த நோன்பு நம் மீது கடமை அல்ல. முன்னுண்டான நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அந்த நோன்பு நம் மீது கடமை அல்ல. ஐயாமுல் பீல் என்பது அவரவர்களுடைய விருப்பத்திற்கும் ஆர்வத்திற்கும் தக்கவாறு நோன்பை வைத்துக் கொள்ளலாம். ஆஷுராவினுடைய நாள் என்பது சுன்னத்தான ஒரு நோன்பு. அந்த நோன்பை நாம் ஒரு சுன்னத்தாக நமக்கு ஆக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த ரமதானினுடைய மாதம் என்பது கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அந்த நோன்பை போன்று உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த நோன்பை அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் செய்த அந்த 3 வருடங்களுக்கு பின்னால் அல்லாஹ் அவர்களுக்கு நோன்பை கடமையாக ஆக்கி தந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பின்னால் நபி அவர்களுக்கு ஹிஜ்ரி 3வது ஆண்டு இந்த நோன்பை அல்லாஹ் அவர்களுக்கு கடமையாக்கி தந்திருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானினுடைய காலங்களில் 8 ஆண்டுகள் நோன்பு இருந்தார்கள். 8 ஆண்டுகள் நோன்பு இருந்தார்கள். அந்த 8 ஆண்டுகளில் 5 வருடத்தினுடைய நோன்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 29 நோன்புகளாக நோன்பு
சொல்லுவார்கள். இந்த குறிப்புகளை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோன்பினுடைய அந்த வகைகளை குறித்து சொல்லிக்கொண்டே வருகின்ற பொழுது இவைகளையும் நமக்கு விளக்கி தருகின்றார்கள். அல்லாஹ்வால் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற மாதங்களுடைய எண்ணிக்கை என்பது அது 29 இருக்கலாம், 30 இருக்கலாம். 29 இருந்தாலும் அதுவும் ஒரு மாதம் தான், 30 இருந்தாலும் அதுவும் ஒரு மாதம் தான். வரலாற்றினுடைய அந்த குறிப்புகளை நமக்கு விளக்கி தருவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 ஆண்டுகள் நோன்பு இருந்தார்கள். 8 ஆண்டுகள் நோன்பு இருந்தார்கள். அந்த 8 ஆண்டுகளில் 5 ஆண்டுகள் 29 நாட்கள் நோன்பு இருந்தார்கள். பாக்கி 3 ஆண்டுகள் ரமலான் மாதத்தினுடைய நிறைவு செய்யக்கூடிய அந்த வகையிலே 30 நாட்கள் நபி அவர்கள் நோன்பு இருந்தார்கள் என்று அவர்களுடைய வரலாற்று குறிப்பு நமக்கு சொல்லப்படுகின்றது. இப்படி அல்லாஹ்வால் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நோன்பினுடைய மகத்துவத்தை நாம் உணர்ந்து நாம் செயல்படுகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் நோன்பு இருக்க வேண்டும், நம்முடைய நாவு நோன்பு இருக்க வேண்டும், நம்முடைய கண்கள் நோன்பு இருக்க வேண்டும், நம்முடைய காதுகள் நோன்பு இருக்க வேண்டும், நம்முடைய கைகள் நோன்பு இருக்க வேண்டும், நம்முடைய கால்கள் நோன்பு இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நான் நோன்பாளி என்று சொல்லுகின்ற பொழுது யாராவது உங்களிடத்தில் சண்டைக்கு வருவார்களே ஆனால், யாராவது உங்களிடத்தில் சண்டையிட வருவார்களே ஆனால் நான் நோன்பாளி என்று சொல்லட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களே ஆனால் உங்களுடைய கரங்களால், உங்களுடைய நாவுகளால், உங்களுடைய கண்களால், உங்களுடைய உறுப்புகளால் எந்த விதமான பாவங்களையும் செய்துவிடக்கூடாது. நோன்பினுடைய மாதம் அளப்பெருக்கிய நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய ஒரு மாதம். இந்நோன்புக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலி 1 அல்ல, 10 அல்ல, 70 அல்ல, 700 அல்ல, 7000 அல்ல. அஸ்ஸௌமுலி, அதற்கு நானே கூலியாக வருகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுவானேயானால் இந்த நோன்பினுடைய காலங்களில் நன்மைகளை நாம் அதிகம் பெற்றுக் கொள்வதற்குண்டான வழிவகைகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். இந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. இந்த நோன்பினுடைய ஆயத்தை 2வது அத்தியாயத்தினுடைய 183, 184, 185 அந்த வசனங்களில் தொடர்ந்து அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகின்ற பொழுது இந்த நோன்பின் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நாடுகின்றான். அல்லாஹ் ஒருபோதும் உங்களுக்கு கஷ்டத்தை நாடவில்லை. இது சாதாரணமாக நாம் விளங்குகின்றோம், சாதாரணமாக நாம் படித்து விட்டு சொல்லுகின்றோம். நோன்பு எப்படி கஷ்டமில்லை என்று சொல்ல முடியும்? இவ்வளவு பெரிய கஷ்டம். சகரிலே எண்ணிக்க வேண்டும், யாராவது நம்மை எழுப்ப வேண்டும், எழுப்பாமல் விட்டுவிட்டால் சாப்பிடாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து விடுகின்றது. பகல் முழுவதும் நாம் பசித்துக் கொண்டிருக்கின்றோம், தண்ணீர் குடிக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். தாகத்தால் வெயிலுடைய கொடுமைகள் சில காலங்களில் வருகின்ற பொழுது எவ்வளவு சிரமங்களை அனுபவிக்கின்றோம். அதை எப்படி நோன்பு என்பதை கஷ்டம் இல்லை என்று சொல்ல முடியும்? அது கஷ்டம்தான் என்று நாம் நினைத்தாலும் அல்லாஹ்வினுடைய பார்வையில் அது இலகுவான ஒரு அமல். ஆனால் அபரிமிதமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்திற்கு நமக்கு இவ்வாறு விளக்கம் சொல்லுவார்கள். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்திற்கு நமக்கு இவ்வாறு விளக்கம் சொல்லுவார்கள். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நாடுகின்றான். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டத்தை நாடவில்லை. இதில் இஸ்ரு என்று வரக்கூடிய அந்த வார்த்தை இருக்கின்றதே அது சுவர்க்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. உஸ்ரு என்று வரக்கூடிய கஷ்டம் இருக்கின்றதே அது நரகத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சுவர்க்கத்தினுடைய பெயர் இஸ்ரு, நரகத்தினுடைய பெயர் உஸ்ரு. இலகு என்பது சுவர்க்கம், கஷ்டம் என்பது நரகம். நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது மகிழ்ச்சி வருகின்ற பொழுது நாம் எவ்வளவு சந்தோஷப்படுகின்றோம், எவ்வளவு அழகாக இந்த உலகத்தில் நாம் மகிழ்ச்சி வருகின்றோம். ஏதாவது கஷ்டங்கள் வந்துவிடுமே ஆனால் எவ்வளவு சிரமத்திற்கும் கவலைக்கும் மனக்கவலைக்கும் மன இறுக்கத்திற்கும் நாம் ஆளாகி விடுகின்றோம். சுவர்க்கம் செல்லுகின்ற பொழுது ஒரு அடியார் மகிழ்ச்சி அடைகின்றார், நரகம் செல்லுகின்ற பொழுது ஒரு அடியார் கஷ்டத்திற்கு உள்ளாகுகின்றார். அதைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் குறிப்பிட்டு சொல்லுகின்றான். ரமலான் உங்களை சுவர்க்கத்திற்கு அழைக்கின்றது, ரமலான் உங்களை சுவர்க்கத்திற்கு அழைக்கின்றது. மாறாக உஸ்ரு என்று சொல்லக்கூடிய நரகத்திற்கு உங்களை ரமலான் அழைக்கவில்லை. யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நாடுகின்றான். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டத்தை நாடவில்லை என்று அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்தின் பக்கம் அல்லாஹ் உங்களை அழைக்கின்றான், நரகத்தின் பக்கம் அல்லாஹ் உங்களை அழைக்கவில்லை என்பதை தான் இந்த ஆயத்திற்கு விளக்கம் என்று இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகான ஒரு விளக்கத்தை நமக்கு சொல்லி தருகின்றார். ரமலான் வருகின்ற பொழுதெல்லாம், ரமலானை நாம் அடைகின்ற பொழுதெல்லாம் நம்மால் முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு நாம் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, அமைதியை ஏற்படுத்தி தர வேண்டும். ரமலானினுடைய காலங்களிலும் மற்றவர்களுக்கு சிரமத்தையும் கஷ்டத்தையும்
அமல் செய்யக்கூடிய மக்களுக்கு சிரமங்களையும் சத்தங்களையும் செய்து கொண்டு அந்த ரமலானினுடைய காலங்களிலும் வீண் விளையாட்டுகளிலும் வீணான பேச்சுக்களிலும் தகாத செயல்களிலும் நாம் ஈடுபட்டுக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் ரமலானினுடைய கண்ணியத்தை நாம் இழந்து விடுவோம், ரமலானினுடைய பாக்கியத்தை நாம் இழந்து விடுவோம், நரகத்தினுடைய வழிகளை நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டோம் என்பதை தான் அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த ஆயத்து நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. அதனால் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு அமல் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட வேண்டுமேயானால் அந்த அமலை குறித்த ஒரு கண்ணியம் நமக்கு மேலோங்கி நிற்க வேண்டும். ஒரு அமல் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட வேண்டுமேயானால் அந்த அமலை குறித்து எந்த அளவிற்கு நாம் கண்ணியம் செய்கின்றோமோ அந்த அளவிற்கு அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படுகின்றது. தொழுகையாக இருந்தாலும் நோன்பாக இருந்தாலும் ஒரு சாதாரணமாக நாம் சொல்லிவிடக் கூடாது தொழுகை தானே, நோன்பாக இருந்தால் ஒரு நோன்பு தானே என்று நாம் சொல்லிவிடக் கூடாது, ஹஜ்ஜாக இருந்தால் ஹஜ்ஜு தானே என்று சொல்லிவிடக் கூடாது. எந்த அளவிற்கு அதை நாம் கண்ணியமாக நினைத்து நாம் பேசுகின்றோமோ அந்த அளவிற்கு அந்த அமலை நாம் செய்கின்ற பொழுது அதனுடைய பலாபலனை அல்லாஹ் நம்முடைய கண்களுக்கு அல்லாஹ் நமக்கு காட்டுகின்றான். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தகூலு ஜாஅ ரமலான் ரஹப ரமலான், ரமலான் வந்தது ரமலான் போனது என்று நீங்கள் சொல்லாதே. ரமலான் என்பது அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒரு பெயர், அல்லாஹ்வுடைய இஸ்முகளில் ஒரு இஸ்மு. ஆதலால் ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம் வந்தது, ரமலான் மாதம் நம்மை விட்டு சென்று விட்டது என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபைன்ன ரமலான் இஸ்மும் மின் அஸ்மாஇல்லாஹி தஆலா, ரமலான் என்பது அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒரு பெயர். ஒருவர் ரமலான் ரமலான் என்று சொல்லிக் கொண்டே இருந்தால் அல்லாஹ்வுடைய பெயரை உச்சரித்த நன்மை அவருக்கு கிடைக்கும். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் வந்தது ரமலான் போனது என்று நீங்கள் சொல்லிவிடாதீர்கள், மாறாக ஜாஅ ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம் வந்தது, ரமலான் மாதம் நம்மை விட்டு சென்று விட்டது என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அந்த மாதத்தை நீங்கள் சொல்லுகின்ற பொழுதும் கண்ணியமான வார்த்தையோடு ஷஹ்ரு ரமலான் என்று சொல்ல வேண்டும் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். அல்லாஹு தஆலா பாபுர் ரய்யான், நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்ற அந்த சுவர்க்கத்தினுடைய வாசல்களில் நுழையக்கூடிய வாய்ப்பை நாம் பெற வேண்டுமேயானால் இந்த ரமலானினுடைய காலங்களில் நம்மால் முடிந்த அளவிற்கு நிரம்ப அமல்களை நாம் செய்ய வேண்டும், நிரம்ப நன்மைகளை இந்த உலகத்தில் நாம் இந்த மாதங்களில் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதை தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. இல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் சிறப்பான இந்த மாதங்களை நாம் அடைகின்ற பொழுதெல்லாம் அதற்குரிய முழுமையான நன்மைகளை நிரப்பமாக பெற்றுக்கொண்ட நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையெல்லாம் சேர்த்து நல்லவர்கள் வாழிப்பானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற உன்னத கலிமாவை மனமகிழ்வோடு மொழிந்து மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நாளை மறுமையினால் ஆகிரத்தினுடைய அனைத்து அதாபுகள் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு